தினத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த சிலுவை தியானம் என்ற இந்த தொடர் செய்திக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்பது பாஸ்டர் டேனியல் ராஜ், பாஸ்டர் ஷீலா, பாஸ்டர் கிறிசி ஃப்ரம் சிங்கப்பூர் ஏலிம் ரிவைவல் மினிஸ்ட்ரிஸ். சரிங்களா? முக்கியமாக இன்றைக்கு இந்த சிலுவை தியானத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு முன்பாக இரத்தத்தை சிந்தினார். சிலுவையின் சுமந்து கொண்டு செல்கின்ற பொழுது ரத்தத்தை சிந்தினார். அதே போல சிலுவையில் தூங்குகின்ற பொழுது ரத்தத்தை சிந்தினார் என்பதிலே 7 முறை அவர் ரத்தத்தை சிந்தினார். ஆனால் 3 கட்டமாக அதை பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு முதல்ல கெத்செமனிலே அவர் ரத்தத்தை சிந்தி வேர்வை, ஏன்னா அந்த ரத்தம் வேர்வை துளிகளாய் வந்து அவர் கெத்செமனே தோட்டத்திலே சீசர்களை பார்த்து என்னோடு கூட 1 மணி நேரம் கூட ஜெபிக்க கூடாது என்று கேட்டார். அதை நாம் தியானிக்கின்ற பொழுது நாம் ஒரு ஜெப வீரர்களாய் திகழ வேண்டும் என்று இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பார்த்து கேள்விகளை கேட்கக்கூடியவராக இருக்கிறார் என்று சொன்னேன். இரண்டாவதாக இயேசு வாரினால் அடிப்பிக்கப்பட்டார். அவருடைய தழும்புகள் 39 கசையடிகளை வாங்கினார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம், சுகமாகிறோம் என்ற தியானத்தின் மூலமாக அந்த சிலுவை பாடுகளை தியானித்தோம், காயங்களை, ரத்தம் சிந்துதலை. இன்றைக்கு மூன்றாவதாக இயேசு முள்முடி சூட்டப்பட்ட பொழுது அவருடைய அந்த முள்முடி தலையில கண்களில் இருந்து ரத்தம் சிந்தியது என்பதை குறித்து பார்க்க இருக்கிறோம். வேதவசனம் யோவான் 19 அதிகாரம் வசனம் 2, 3. ஜான் சாப்டர் 19 verse 2 and 3 பார்க்கின்ற பொழுது, போர் சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். ஹல்லேலூயா. பிலாத்துடைய அரண்மனையிலே இயேசு அங்கே அடிக்கப்பட்டு இப்பொழுது அவர் எனக்கு வெள்ளை அங்கி அணிந்து இப்பொழுது அவங்க எங்கே கொண்டு வர்றாங்க? யூதருடைய கையில் ஒப்பு கொடுக்குறாங்க. அவர்கள் என்ன செய்தாங்கன்னாக்க முள்முடியை தலையிலே என வைத்து, இயேசுனுடைய தலையில வைத்து அந்த முள்முடி சுட்டப்பட்டதை அடிக்கிறாங்க. புரியுங்களா? வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கனாக்க, அந்த முள்முடியில பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 600 போர் சேவகர் நின்று இயேசுவை தடியினால அடித்தார்களாம். அப்ப பார்த்தீங்கன்னாக்க அந்த முள் சாதாரணமான ஒரு முள் இல்லை. இஸ்ரேல் தேசத்திலே ஏன்னா பார்த்தீங்கன்னா 20 வகையான கொடிய முட்கள், அதாவது தேல் கொட்டினா எப்படி இருக்கும் அப்படி அது பட்டாலே அவ்வளவு கொடுமை வாய்ந்த முள்கள் இருக்கிறது. நம்ம பார்க்குறோம் கிராமங்களில் எங்களுக்கு தெரியும். போனீங்கன்னா ஒரு சிலர் முள் குத்துச்சுன்னா அப்படியே கடுகுன்னு கடுக்கும், இந்த கட்டெரும்பு போல. அப்படிப்பட்ட இதில் அந்த 20 வகையான கொடிய முள்களிலிருந்து ஒன்றை பியூனா கிறிஸ்டி என்று சொல்றாங்க. அப்படிப்பட்ட முள்ளை எடுத்து இயேசுடைய சிரசின் மேலே அந்த முள்முடியை அவர்கள் சூட்டினார்களாம். புரியுங்களா? அது பாருங்க, எப்படி ஒரு குண்டு வீசி குத்துனா எப்படி வலி இருக்கும், அதே போல அது 4 இன்ச்சு. புரியுங்களா? 100 மில்லிமீட்டர் 10 சென்டிமீட்டர் உள்ள அந்த முள் தலையில் வைத்து அடித்த பொழுது அது என்ன செய்யப்பட்டது? அப்படியாக கண்கள் வழியாக புடைத்து கொண்டு வெளியே வந்தது என்று சரித்திர ஆசிரியர்கள், வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். நீங்கள் பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்ற ஆங்கில அந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். மிக தெளிவாக தத்துருவமாக அதை எடுத்திருப்பார்கள். புரியுங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்க இயேசுவை அவர்கள் அப்படியாக கொடுமைப்படுத்தினார்கள். அவருடைய சிரசிலிருந்து ஏன்னா ரத்தம் வழிந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு இந்த ரோமர்கள் எத்தனை பேர் சிலுவையில் அறைந்திருக்கிறாங்க. இவன் இயேசு கிறிஸ்துவோடு கூட 2 கல்லர்களை சிலுவையில் அறைந்தாங்க. அவர்களுக்கெல்லாம் முள்முடி சூட்டலை. ஆனால் வரலாற்றிலே ஒரே ஒருவருக்கு தான் முள்முடி சூட்டினாங்க. அது இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான். சிலுவையில் தூங்கின ஒருவருக்கு இயேசு கிறிஸ்துக்கு முள்முடியை சூட்டினார்கள். ஹல்லேலூயா. அதனுடைய தியாலஜிக்கல் ரீசன் இல்லை, ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என்பதை நம்ம தியானிக்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னாக்க முள் என்பது சாபத்தின் சின்னமாக சொல்லப்படுகிறது. புரியுங்களா? சாபம். புரியுங்களா? முள் அதாவது மனிதனுடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் படைக்கின்ற பொழுது, மனிதனை படைக்கின்ற பொழுது அது எல்லாவற்றையும் உருவாக்கின பொழுது முல்லை ஆண்டவர் படைக்கலை. படைப்பிலே 2வது படைப்பு தான் முள். ஏதேன் தோட்டத்திலே மனிதன் தேவனுடைய ஆதாம் ஏவாள் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போன பொழுது சபிக்கப்பட்ட பொழுது தான் முள் என்ன செய்தது? என்ன எல்லாவற்றையும் ஆண்டவர் நன்றாக படைத்து அப்படியே சாப்பிட்ட வேண்டியதான்.
ஆனால் மனிதன் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போகும்போது கடினமாக உழைக்கணும், முள்ளும் குறுக்கும் விளையும் என்று சொல்லி ஆண்டவர் முள்ளை இரண்டாவது சிற்றிப்பாக ஆண்டவர் வைத்தார் என்று பார்க்கிறோம். அதனால்தான் முள் எப்பொழுது வந்து சாபம் வந்த பொழுது வந்தது, சாபத்தின் சின்னம் முள். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு பார்க்கிறோம் அநேக குடும்பங்களிலே சாபங்கள் தொடர்கிறது. புரியுங்களா? நானும் அப்படிப்பட்ட குடும்ப பின்னணியில் இருந்து வந்தவன் தான். சாபம், ஏன்னா என்னுடைய தாத்தார் நிலக்கிழார், நல்ல நிலங்கள் வகைகள் வைத்து பக்கத்து வீட்டுக்காரருக்கு மந்திரங்கள் செஞ்சதுனாலே இரத்தப்பலி கோழிகளே ஏன்னா வந்து விக்கிரகங்களை படைத்து செய்யப்பட்டதுனாலே அந்த பலி அவருடைய குடும்பத்தின் மேலே, அவருடைய பையன்கள், அவருடைய எங்கள் தாயார், இப்படியாக அவங்க எல்லாம் அந்த இரத்தப்பலி வந்து அநேக திடீர்னு மறித்தாங்க. நன்றாக இருக்கக்கூடியவர்கள். சாபங்கள் அநேக குடும்பங்களிலே தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு வரும், ஏன்னா வந்து பெற்றோர் திருமணமாகாது, பிள்ளைகள் நன்றாக இருக்க மாட்டாங்க, வியாதியோடு கூட இருப்பாங்க, ஆனால் நல்லா சிந்திக்க முடியாது, ஏன்னா அவங்க வந்து பார்த்தா புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருப்பாங்க, சுவாதீனமற்றவர்களாக, ஏன்னா வேதனை, திருமணமாகாது, இப்படிப்பட்டெல்லாம் சாபங்கள். புரியுங்களா? வேதத்திலே அநேக சாபங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதாவது ஒரு மனிதன் கர்த்தருக்கு விரோதமாக காரியங்கள் செய்கின்ற பொழுது, தேவனுக்கு விரோதமான காரியம் என்ன? விபச்சாரமும் விக்கிர ஆராதனையும். நம்முடைய ஆண்டவருக்கு விரோதமான காரியம் ஏன்னா வந்து விபச்சார காரியமும் விக்கிர ஆராதனையும் செய்தால் அது ஆண்டவருக்கு, கர்த்தருக்கு விரோதமாக அவர் செய்ய காரியங்கள் சாபமாக வருகிறது அவர்களுக்கு. புரியுங்களா? விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட சாப்பிட்டா இடுப்பு வலி, மூச்சு வலி, நெஞ்சு வலி வரும். புரியுங்களா? அப்போ மிக முக்கியம், அப்படியாக சாபம் வருகிறது. இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்க மற்றவர்கள் மனிதர்களை இன்னொரு மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கின்ற பொழுது அந்த மனிதன் என்ன செய்கிறான்? அதன் மூலமாக அவன் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவன் என்ன செய்கிறான்? சாபிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இல்லை, ஒரு மனிதனை வெட்டுகின்ற பொழுது அவனுடைய அந்த இரத்தப்பழி இந்த வெட்டப்பட்டவன் குடும்பம் மேலே வரக்கூடியதாக இருக்கிறது. மனிதர்கள் மூலமாக சாபங்கள் வருகிறது. நியாய பிரமாணத்தை மீறுவதனாலே கர்த்தர் நமக்கு ஆண்டவர் கர்த்தரை நம்ம ஆராதிக்கணும், ஏன்னா நம்ம நேசிப்ப மற்றவர்கள் நேசிக்கணும். இந்த 10 கட்டளை சுருக்கி கொடுத்தாரு. இந்த நியாய பிரமாணத்தை மீறுது நமக்கா தாயும் தகப்பனும் கனம் பண்ணலனாக்கா என்ன செய்யணும்? நீண்ட ஆயுளோடு வாழ முடியாது. இப்போ இந்த நியாய பிரமாணத்தின் மீறுவதனாலே சாபங்கள் வரக்கூடியதாக இருக்கிறது. சாபத்திலே தன்மேலேயே சாபத்தை வரவழைத்துக் கொள்வது. ஏன்னா பார்த்தீங்கன்னா தன்மேலே என்ன இந்த ஏன்னா என் மேலே வரட்டும் இந்த பலி ஏன்ட்டு, ஏன்னா கிறிஸ்துவை சிலுவையில் அடைந்த பொழுது அந்த ரோம பேர்ச்சுவர்கள் என்ன பண்ணாங்க? இவருடைய பலி எங்க மேலே வரட்டும். ரத்தப்பலி வந்ததுனால அந்த யூதர்கள் என்ன பண்ணாங்க? ஏன்னா வந்து 75வது வருடத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்த 76 உலகம் முழுது சிதறடிக்கப்பட்டார்கள் யூதர்கள். ஏன்னா அந்த ரத்தப்பலி வந்தனா தீத்துராயன் வந்து என்ன எல்லா யூதர்களை அடித்து நொறுக்கி அதில் ரத்தாறு அந்த எருசலேம் வீதிகளிலே இடுப்பளவுக்கு ரத்தாறு ஓடிச்சுன்னா பாருங்களேன். அப்படியாக அந்த சாபத்தை அவர்களே வரவழைத்து கொண்டார்கள். புரியுங்களா? தனக்குத்தானே சாபத்தை வரவழைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனால் சாபம் என்பது முள்முடி. அதனால இயேசு கிறிஸ்து இந்த மனுக்குலத்தின் சாபத்தை முறிக்கும்படியாய், மனிதனுக்கு சாபம் எதனால் வந்தது? மரத்திலே வளர்ந்த அந்த பழத்தை சுவைத்ததினாலே, பறித்து சுவைத்ததினாலே, நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை சுவைத்ததினாலே மனிதனுக்கு மரத்தின் மூலமாய் சாபம் வந்ததினாலே இயேசு மரத்திலே தொங்கி அந்த சாபத்தை முறித்தார். அந்த மரமாகிய அந்த முள்முடி தன்னுடைய தலையில சிரசிலே அந்த முள்முடியை சூட்டி அவர் ரத்தத்தை சிந்தினார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் தான் கலாத்தியர் 3வது அதிகாரம் வசனம் 13 மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டபடி இயேசு கிறிஸ்து நமக்காக நியாயப்பிரமாணத்துடைய சாபங்களுக்காக இயேசு சிலுவையிலே தொங்கினார். நியாயப்பிரமாணத்துடைய சாபத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து இருக்கிறார், விடுதலை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலே உபாகமம் 23வது அதிகாரம் 5 உன் தேவனாய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக நாட்டினார். நம்மேல் அன்பு கூர்ந்து அவர் சாபத்தை ஏற்றுக்கொண்டு நமக்கு அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றி போட்டார் என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்தினால் 22வது அதிகாரம் 3வது வசனத்தில் ரெவலேஷன் சாப்டர் 22:3 இனி ஒரு சாபம் இராது, தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். இனிமேல் உங்க மேல எந்த சாபம் இருக்காது. இயேசு அந்த சாபத்தை சுமந்து தீர்த்து விட்டார். நெகேமியா 13வது அதிகாரம் 2வது வசனத்திலே, நெகேமியா சாப்டர் 13:2 என்றைக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக
திருப்பின எங்கள் தேவன். உங்க மேல என்ன பாரு, இன்னைக்கு ஒரு தைரியமாக உற்சாகம் சொல்லலாம். எங்கள் குடும்பத்தில் இந்த சாபத்தை 40 வருடங்களுக்கு முன்பாக இந்த சாபத்தை இயேசு ஆசீர்வாதமாக திருப்பி போட்டார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு எப்படிப்பட்ட நீங்க சாபத்தோடு இருந்தாலும் இயேசு உங்களுக்காக முள்முடியை தலையிலே சூட்டப்பட்ட அந்த சாபத்தை முறித்து இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிலுவை தியான நாட்களிலே நீங்க என்ன சாபத்தோடு இருக்க தேவையில்லை. ஆண்டவர் சொல்ல, இனிமேல் ஒரு சாபம் இராது. அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றி போட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிங்க. இயேசு சிலுவையிலே சிந்திய ரத்தம், அவர் அந்த முள்முடியை தலையில் சுட்டப்பட்டு அதன் மூலம் அந்த ரத்தம் உண்மையில் விழுந்து உங்க குடும்பத்தில் எல்லா சாபங்களையும் முறித்து நீங்கள்